இந்திய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியலிலும் கலைஞர் என்றால் தலைவர் கலைஞர் மட்டும்தான். அதேபோல் அரசியல் உலகில் தளபதி என்ற பட்டத்தோடு அழைக்கப்படும் ஒரே ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். தலைவருக்கும் தளபதிக்கும் என்ன ஒரு ஒற்றுமை! உயர்நிலை பள்ளியில் சேர்ந்திட கலைஞர் குளத்தை நீந்தி போராடிய கதை உலகே அறியும். தளபதி ஆரம்ப பள்ளியிலே சேர்வதற்கே போராடினார். ஸ்டாலின் என்ற பெயரை மாற்றினால் மட்டுமே சேர்த்துக் கொள்வோம் என்றார்கள் சர்ச் பார்க்கில். பெயரை மாற்ற மாட்டேன் என்று கூறி வேறு பள்ளியில் தளபதி அவர்களை ஆரம்ப கல்விக்காக சேர்த்தார் கலைஞர். 17 வயதாக இருக்கும்போது தமிழ் மாணவர் என்ற அமைப்பை உருவாக்கி மாணவன் நேசன் பத்திரிகையை கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர். 14 வயதிலேயே கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை உருவாக்கினார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். என்ன ஒரு ஒற்றுமை! திருமணம் முடிந்த கையோடு போராட்ட களத்துக்கு கலைஞர் சென்றதை போல திருமணம் முடிந்த 5 மாதத்திலேயே இளம் மனைவியை பிரிந்து சிறைக்குள் அடைக்கப்பட்டு மிருகத்தனமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார் தளபதி அவர்கள். பெண்களுக்கு இலவச கல்வி, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று அறிவித்து சட்ட அங்கீகாரமே வழங்கினார் தலைவர் கலைஞர். பெண்களுக்கு பேருந்து பயணம் இலவசம், உள்ளாட்சி தேர்தலில் 50% ஒதுக்கீடு, பெண் கல்வி இடைநிற்றல் கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் திட்டம் வழங்கி மகிழ்ந்தார் தளபதி ஸ்டாலின். நீதி கட்சி காலத்தில் தொடங்கிய மதிய உணவு திட்டம் காமராசர் ஆட்சி காலத்தில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு சத்துணவு திட்டமாக பெயர் மாறியது. முட்டையையும் பழத்தையும் சேர்த்து வழங்கப்பட்ட உணவை சத்தாக்கியவர் தலைவர் கலைஞர். அரசு பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ செல்வங்கள் செழிப்பாய், ஊக்கமாய், அறிவாற்றலோடு விளங்கிட காலை உணவு வழங்கப்படும் என்று அறிவித்து இந்தியாவிற்கே வழிகாட்டு முதல்வராக திகழ்கிறார் தளபதி ஸ்டாலின். அத்தனையையும் எதிர்கொண்டு தமது மன உறுதியால் வென்றவர்கள்தான் இருவரும். அந்த இருவரின் புகழும் உழைப்பும் என்றென்றும் திராவிட இயக்க அரசியலில் நிலைத்து நிற்கும்.